ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் நாம் யோவான் சுவிசேஷத்தை படிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. We going to study about the gospel according to John. இந்த யோவான் சுவிசேஷத்தில் 21 அதிகாரங்கள் உண்டு. அதில் அதிகாரமாக நாம் படிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இன்றைக்கும் we going to study about the first chapter in the gospel of John. இந்த முதல் அதிகாரம் இயேசு கிறிஸ்து யார் என்பதையும் இயேசு கிறிஸ்துவை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியும் யோவான் நமக்கு இங்கே கற்றுக் கொடுக்கிறார். John gives room for the people who studies the first chapter to know about Jesus Christ. இயேசு கிறிஸ்துவனுடைய ஐடென்டிட்டியையும் டிவினிட்டியும் டெய்ட்டியையும் காண்பிக்கிறதுக்கு முதல் அதிகாரம் நமக்கு உபயோகமாக இருக்கிறது. இந்த முதல் அதிகாரம், the first chapter helps us to know about the identity of Christ and the divinity of Christ. of Jesus Christ. இந்த யோவானை படிக்கும் பொழுது நான் முதலாவது I want to go from general study about the overall book. யோவானை படிக்கிறதுக்கு முன்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 பேரும் சுவிசேஷத்தை எழுதுகிறார்கள். இந்த சுவிசேஷத்தை எழுதினவர்கள் இயேசுவை ஒவ்வொரு விதமாக அவர்கள் புஸ்தகத்தில் அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். இதை பார்த்தவர்கள் ஆதி கிறிஸ்தவ தலைவர்கள், ஆதி கிறிஸ்தவ பிதாக்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த 4 புஸ்தகத்திற்கும் அந்த எழுதப்பட்ட மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தின விதத்தை பார்த்து ஒரு 4 புகைப்படங்களை காண்பிக்கிறார்கள். The early Christian leaders designated 4 images to symbolize Jesus Christ. மத்தேயு இயேசு கிறிஸ்துவை மெசியா என்று அந்த யூத ஜனத்திற்கு வெளிப்படுத்தினால் இந்த லீடர்ஸ் எல்லாம் செஞ்சு ஒரு சிங்கத்தின் வயலாக இயேசுவை வெளிப்படுத்துகிறார்கள். They symbolize the lion which represents kingship. ராஜாவாக, மேசியாவாக இயேசு வந்தார் என்பதை மத்தேயு சொல்கிறதுனால சிங்கத்தை மத்தேயு சுவிசேஷத்திற்கு அடையாளமாய் வைக்கிறார்கள். மார்க் சுவிசேஷத்திற்கு ஒரு எருதை காண்பிக்கிறார்கள். the gospel of Mark is represented by a bull. ஏனால் இயேசு இந்த எருதை போல தாழ்மையின் அடிமை ரூபத்தை எடுத்து தாழ்மையுள்ள மக்கள் நடுவில், நசரத்தில் வாழக்கூடிய தாழ்மையின் மக்கள் நடுவில் அவர் ஊழியம் செய்ததை, just because he wanted to represent Jesus who ministered among people he wanted to represent the servanthood of Jesus Christ. இயேசுவுடைய தாழ்மையின் அந்த அடிமைத்துவத்தை காண்பிப்பதற்காக மார்க் சுவிசேஷத்தை எருதை ஒப்பிட்டு சொல்லுகிறார்கள். லூக்கா, மருத்துவர் வைத்தியர் லூக்காவுடைய சுவிசேஷத்தை பார்த்தால் ஒரு மனிதனுடைய ரூபத்தை அவர்கள் காண்பிக்கிறார்கள். ஏனால் இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாய் அவதரித்தார். ஜீசஸ் கிரைஸ்ட் revealed himself as son of man என்று சொல்லி இந்த புஸ்தகத்தில் வாயிலாய் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. யோவானை பார்த்தோம் என்று சொன்னால், when you look into John, யோவான் இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கும் பொழுது அவர் ஒரு கழுகை போல, like an eagle he represented Jesus Christ. கழுகு எப்படி உயரத்தில் பறந்து கீழே பூமிக்கு வருகிறதோ அதே போல இயேசு பரலோகத்தில் இருக்கிற தேவகுமாரன் பூமியில் அவதரித்தார் என்பதை அவன் காண்பிக்க விரும்பினான். இந்த 4 சுவிசேஷமும் இயேசு கிறிஸ்துவை இப்படியாக வெளிப்படுத்துகிறது. இந்த 4 முகங்களும் வேறு எங்கிருந்தோமே எடுக்கலை, சிம்பிளிசம்லாம் கிடையாது. எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் கேருபீனுடைய முகங்களை பார்த்தோம் என்று சொன்னால் அந்த முகங்களில் இந்த 4 முகமும் இருக்கும். கழுகின் முகம், எருதின் முகம், சிங்கத்தின் முகம், மனிதனுடைய முகம், இது 4 முகமும் இருக்கும். It is taken from the word of God. தேவஜனமே, for some general information, இந்த புஸ்தகம் ஏறக்குறைய கிபி 85-90 இந்த நாட்களில் எழுதப்பட்டது என்று சொல்கிறார்கள். இந்த யோவான் என்ற இந்த பெயருக்கு அர்த்தம் யோகன்னான் என்பதற்கு தேவன் கிருபை உள்ளவர், God is gracious என்று அர்த்தம் நம்ம வாசிக்கிறோம். இந்த யோவான் என்பவன் he is the oldest eyewitness that ever lived with Jesus Christ. இயேசுவின் காலத்தில் வாழ்ந்து இயற்கை மரணம் அடைந்த இந்த யோவான் தான் கடைசி சாட்சி. He was the eyewitness. தேவஜனமே, ஐ-விட்னஸ் சொல்கிறது தான் அங்கே சத்தியம். அப்போ இந்த யோவானை நம்ம வாசிக்கும் போது நம்ம தெரிந்து கொள்கிறோம் தேவன் எப்படி இருந்தார், தேவன் எப்படி வாழ்ந்தார், தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை யோவான் நமக்கு தெளிவாக நமக்கு புரிய வைக்கிறார். Praise be to God. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த யோவான் புஸ்தகத்தில் இயேசுனுடைய 8 அற்புதங்கள் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் 8ல் 6 அற்புதம் யோவானில் மட்டும்தான் இருக்கும், வேறு எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. 6 out of 8 miracles that is mentioned in John, we see only in John. We see only in the gospel according to John.
இந்த யோவான் புஸ்தகத்தில் தேவன் நான் என்பதை காண்பித்து 7 இடத்தில் நாம் பார்க்கிறோம். ஐ ஆம் த வே, ஐ ஆம் என்ற இயேசு கிறிஸ்து ஐ ஆம், when Jesus Christ said I am என்று சொல்வது அந்த வார்த்தைக்கு 7 முறை பார்க்கிறோம். We see it 7 times here. நானே வழியும் சத்தியம் ஜீவன், நானே உயிர்த்தெழுதலும் தெய்வனுமாக இருக்கிறேன், மீட்புமாக இருக்கிறேன், நானே ஜீவ அப்பமுமாக இருக்கிறேன், ஐ ஆம் த பிரெட் ஆஃப் லைஃப், ஐ ஆம் த ரிசரக்ஷன் என்று சொல்லி பல இடங்களில் 7 இடத்துல நம்ம பார்க்கிறோம் ஐ ஆம். Why do we need to read the gospel according to John? Why do we need to read gospel according to John? ஏன் யோவான் சுவிசேஷத்தை வாசிக்கணும்? You can, when you read it, you easily understand who was Jesus and how was Jesus. இயேசு யார், இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை எளிமையில் புரிய வைப்பதற்கு ஒரு புஸ்தகம், important book that plays an important role to help us understand Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொள்ள இந்த புஸ்தகத்தை நாம் வாசித்தால் இயேசுவை நாம் புரிந்து கொள்ள முடியும். We can understand easily the divinity, the deity of Christ. இயேசுடைய தெய்வீகத்துவத்தை நாம் பார்க்க முடியும். இந்த புத்தகத்தினுடைய நோக்கம் இதனுடைய 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் உண்டு. இயேசு கிறிஸ்து தெய்வகுமாரன் என்பதையும் அவரை விசுவாசிக்கிற நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதையும் நாம் அறிந்து கொள்ள இந்த புஸ்தகத்தை நான் எழுதுகிறேன் என்று சொல்லி we see John writing this book just for us to know that Jesus Christ is Son of God, and when we believe in him we will have eternal life என்பதை நமக்கு காண்பிப்பதற்காக, for the only sole reason that we would believe Jesus Christ as a Son of God and through him we will inherit the eternal life என்பதை அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். The purpose of this book is that it is written in John chapter 20 and verse 31. இந்த புஸ்தகத்தினுடைய நோக்க வசனம், கருப்பொருள் நோக்கம் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் உண்டு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் இதை வாசிக்க நாம் துவங்கும்போது, யோவானை வாசிக்க நாம் துவங்கும்போது கர்த்தர் இதை புரிந்து கொள்ள நமக்கு பலன் தருவாராக. இந்த யோவான் முதல் அதிகாரத்தை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் பல அர்த்தங்களும் பல வியாக்கியானங்களும் பல explanation. We see different kinds of explanation that John puts forth about Jesus Christ. Among those, let me put forth 5 explanations to you. 5 அர்த்தங்களை, 5 காரியங்களை, இயேசு யார் என்பதை அவன் காண்பித்த 5 எக்ஸ்பிளனேஷன்ஸை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த 5ஐ பார்க்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஸோ இந்த யோவான் சுவிசேஷகர் முதல்ல நம்ம இந்த யோவான் 1:1 நம்ம பார்க்கும்போது ஆதியிலே என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். ஃபார் எவ்ரி புக் த பிகினிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். மத்தேயு ஆரம்பிக்கும் போது he starts from the genealogy of Abraham. ஆபிரகாமின் சந்ததியிலிருந்து அவர் ஆரம்பிக்கிறார் மத்தேயு. to show to the Jewish audience, மத்தேயுக்கு யூதர்கள் தான், மத்தேயு யூதர்களுக்கு எழுதுகிறார், to show the Jewish audience that Jesus Christ is the promised Messiah written in the Old Testament. பழைய ஏற்பாட்டில் வாக்கு பண்ணப்பட்ட மேசியா தான், ரட்சகர் தான் இயேசு என்பதை வெளிப்படுத்த மத்தேயு அவர் புஸ்தகத்தை வம்ச வரலாறு ஆரம்பிக்கிறார் ஆபிரகாம் வழியாக. மார்க் பார்த்தீங்கன்னா நசரேயனாகிய இயேசுவை அதிகமாக சொல்லுகிறார். When he wanted to show to the Nazarenes that Jesus is from Nazareth and he had a low servanthood that helped and ministered to people living there. அந்த நாட்களில் வாழ்ந்த மனிதர்களுக்கும் ஜனங்களுக்கும் இயேசு ஊழியம் செய்தார், இயேசு தாழ்மையாக ஊழியம் செய்தார். இயேசு அந்த மக்களுக்கு அவர் பணக்காரன் போல ஐஸ்வர்யமான போல இல்லாமல் அவர்கள் நடுவில் அவர்களில் ஒருவனாக இருந்தார் என்று சொல்லி he started with Jesus' ministry. லூக்கா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆதாம் வழியாக உருவாக்கப்பட்ட வம்ச வரலாறு ஆரம்பிக்கிறார். தேவன் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்த மனுஷகுமாரன் என்பதை, he was the perfect man என்பதை காண்பிக்கிறதுக்காக Luke starts with the first man that was ever created. ஆதாம் முதலில் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனிலிருந்து அவன் ஆரம்பிக்கிறான். To prove that Jesus is the only perfect man. இயேசு கிறிஸ்துவை பார்த்தா he was 100% man, he was 100% God. அவர் 100% தேவனாக இருந்தார், 100% மனிதனாக அவதரித்தார். We have to believe that. யோவானை பார்க்கும்போது அவன் ஆரம்பிக்கிறார் in the beginning, ஆதியிலே. யோவான் 1:1 ஈக்குவல்ஸ் டு ஜெனசிஸ், ஆதியாகமம் 1:1. ஆதியாகமம் எப்படி ஆரம்பிக்குமோ அதே தான் யோவானை ஆரம்பித்திருக்கிறார். ஆதியிலே வார்த்தை என்பதை தான் நம்ம ஆரம்பித்த 2 வார்த்தை. இந்த 2 வார்த்தையும் யோவான் காண்பித்த இந்த 2 வார்த்தை மிக மிக முக்கியமான வார்த்தை. அது 2 உலகங்களையும் தொடக்கூடிய வார்த்தை. அது ஒன்று
ஆதியிலே என்று சொல்லும்போது யூதர்களுக்கு அவன் பேசுகிறான். வார்த்தை என்று சொல்லும்போது கிரேக்கர்களுக்கு அவன் பேசுகிறான். அந்த நாட்களில் he wanted to talk to Greek people as well as Jewish people, and he says in just two words, in the beginning word. What's the word? வார்த்தை. ஆதியிலே வார்த்தை என்று சொல்லி ரெண்டு வார்த்தையையும் ரெண்டு சாம்ராஜ்யத்துக்கு, ரெண்டு உலகத்திற்கு, ரெண்டு விதமான மக்களுக்கு அவன் பேசுகிறான். அதை அவன் சொல்லுகிற அந்த நேரத்திலே அந்த ஜனங்களுக்கு தெரிந்து விட்டது இவன் யாரை பற்றி பேசுகிறான், பேசப்படுகிற நபர் எப்படிப்பட்டவர் என்பதை அவன் வெளிப்படுத்துகிறான். இன் த பிகினிங். ஸோ நம்பர் 1, இயேசுவை அவன் காண்பிக்கும் பொழுது அவன் எப்படி காண்பிக்கிறான்? அவர் நித்தியமாக இருக்கக்கூடியவர் என்பதை காண்பிக்கிறான். ஆதியிலே என்று சொன்னால் ஆரம்பத்திற்கும் முன்பாக இயேசு இருக்கிறார். அவர் சிருஷ்டிக்கப்பட்டவர் அல்ல, உருவாக்கப்பட்டவர் அல்ல, உண்டாக்கப்பட்டவர் அல்ல. அவர் உருவாக்குகிறவர், சிருஷ்டிக்கிறவர். அதாவது அவர் இதுக்கு எல்லாம் முன்பாக he was there even before the world was created என்பதை John is explaining in chapter 1 and verse 1, that Jesus is eternal. இயேசு எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நித்தியமாக இருக்கிறார். நித்தியமாக அவர் வாழ்கிறார், நித்தியராக இருக்கிறார். ரெண்டாவது, இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது என்று சொல்லி பார்த்தால் இயேசு கிறிஸ்துவை வார்த்தைக்கு ஒப்பிட்டு பேசுகிறான். வார்த்தை என்பது கிரீக் வேர்டில் லோகோஸ் என்று சொல்வார்கள். லோகோஸ் மீன்ஸ் டிவைன் ரீசனிங் ஆர் ஸ்பீச், ஃப்ரேஸ், வேர்ட், மீனிங், இன்டென்ஷன், நிறைய வார்த்தைகள் சொல்லலாம். இயேசுவை முதலாவது நித்தியமானவர் என்று சொன்னவன், அடுத்தது இயேசுவை வார்த்தையானவர் என்று சொல்கிறான். இயேசுவானவர் வார்த்தையாக இருக்கிறார். அப்போது நமக்கெல்லாம் புரியும், இந்த வார்த்தை, இந்த வேத வசனமும் வார்த்தை தானே என்று நாம் யோசிக்கலாம். அப்போது இயேசுவும் வார்த்தை, வேத வசனமும் வார்த்தைன்னா நான் புரிய வைக்க விரும்புகிறேன். இந்த வார்த்தை, the Bible is God transcribed. தேவனை எழுத்தின் மூலமாக புரிந்து கொள்ள இந்த வேத வசனம் நமக்கு உண்டு. தேவனை பார்த்து கண்டு அறிந்து கொள்ள இயேசு இந்த பூமியில் வந்தார். அவர் சொல்றார், என்னை பார்த்தால் பிதாவை பார்க்கலாம். You can go to the Father through me. When you look at me, you can look at the Father. நீங்கள் என்ன பார்த்தா பிதாவை பார்க்குறதப்பா. Because they resembled, because he was the word of God. He was the word of God. இந்த வார்த்தை தேவன். So Jesus is God personified. Bible is God transcribed. தேவன் எழுத்தில் வெளிப்படுகிறவர் இந்த வேத வார்த்தை நமக்கு காண்பிக்கிறது. தேவன் மனிதனாக அவதரித்து உலாவினவர் என்று சொன்னால் அது இயேசுவை வெளிப்படுத்துகிறது. ஸோ நமக்கு புரிந்து கொள்ள வேண்டிய இரண்டாவது சத்தியம், யோவான் வெளிப்படுத்தும் போது இயேசுவை வார்த்தை என்று சொல்லி வெளிப்படுத்துகிறார். மூன்றாவது, இந்த 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 முதல் வார்த்தை, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்து, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. ஸோ நவ் John explains to the Greek people, to the people of God and to us, that Jesus is God. இயேசுவே ஆண்டவர் என்பதை நமக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். இந்த மூன்றாவது வெளிப்பாடு மிக உண்மையான சத்தியம். This is the truth, that Jesus is God. இந்த 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 வசனத்தை பார்த்தீங்கன்னா பழைய கடந்த காலத்துக்கான இருந்தது 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 என்று சொன்னால் இட் இஸ் லைக் பாஸ்ட் டென்ஸ். பட் ஆக்சுவலி இது எப்படின்னா இட் இஸ் an imperfect indicative active tense. எதை காண்பிக்கிறது? இட் இஸ் கண்டினியூலி ஒர்க்கிங். அப்போ எப்படி சொல்லணும்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, இப்பொழுதும் இருக்கிறது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, இருக்கிறது. அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, இருக்கிறது என்று சொல்லி வாஸ் அண்ட் இஸ் கம்பைன் பண்ணி சொன்னாலும் இட் இம்ப்ளாய்ஸ் இன்டு திஸ் வேர்ஸ். கிராமட்டிக்கல் எரர் கிடையாது. தேவஜனமே, அவர் அப்பொழுது மட்டுமல்ல, இப்பொழுதும் இனியும் என்றென்றைக்கும் இயேசு தேவனாக இருக்கிறார். எபிரேயர் 1:3 நமக்கு அதுக்கு ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் காட் என்று பார்க்கிறோம். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் காட். இந்த திருத்துவத்தை புரிந்து கொள்ள கொஞ்சம் கடினம்தான். ஆனால் we have to understand it easily. ஒரு வெளிச்சத்தை, இந்த அதிகார வெளிச்சத்தை குறித்து நிறைய பேசுகிறேன். 7 times it talks about light, that Jesus is light. அது அப்புறமா நான் சொல்லுகிறேன்.
ஒளி, இந்த ஒளியை பார்த்தீங்கன்னா when light travels through a prism, ஒரு கண்ணாடியை போல இருக்கிற ஒரு 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 ஆப்ஜெக்டை ஒரு ஒளி கடந்து போகுதுன்னா அது 3 வித்தியாசமான அது நிறங்களை வெளிப்படுத்தும். So God is one person with 3 personalities, like God the Father, God the Son, and God the Spirit. தேவன் ஒருவர் தான், ஆனால் அவர் வெளிப்படுகிற 3 விதங்களை நாம் பார்க்கிறோம். அப்போ யோவான் ஆணித்தரமாக தேவ மக்கள்கிட்ட பேசுகிறார், இயேசுவே தேவன். So how many of you believe that Jesus is God? கர்த்தர் தேவன் என்பதை நாம் விசுவாசிக்கும் போது தேவ பிள்ளைகளாய் நாம் மாறுகிறோம். 4வது, இயேசுவை எப்படி அவன் காண்பிக்கிறான்? How does John explain Jesus? இந்த முதல் அதிகாரத்தில் நீங்கள் 3 சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவரை அல்லாமல் உண்டாகவில்லை. So John explains everything is created through him and in him என்று தான் பவுல் சொல்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், all things work together, all things are created through Jesus Christ and in Jesus Christ. கிறிஸ்துவினாலே, கிறிஸ்துவுக்குள்ளாய் சகலமும் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. யோவான் அதை காண்பிக்கிறார், Jesus is the creator. இயேசு சிருஷ்டிக்கிறவர் என்பதை அவன் வெளிப்படுத்துகிறான். இயேசு சிருஷ்டிக்கிறவர்ப்பா. Jesus is creator. The Father in heaven, God the Father might be the architect. Jesus is the creator. இயேசு கிறிஸ்து உருவாக்கினவர், உண்டாக்குகிறவர் என்று அவன் வெளிப்படுத்துகிறான். இயேசு கிறிஸ்து, ஜீசஸ் கிரைஸ்ட் the creator. 5வது இவன் வெளிப்படுத்தும் போது 14ஆம் வசனம் பார்த்தோம். 14ஆம் வசனத்தில் வாசித்தோம் என்று சொன்னால், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இயேசு நம்முடைய நடுவில் மனிதனாக வாசம் பண்ணினார். The 5th explanation that John gives is Jesus became human to dwell among us. நமக்குள்ளே வாசம் பண்ண, to dwell among us, he took the flesh. இந்த வார்த்தையை பாருங்க, ஜீசஸ் the word became flesh. அந்த became flesh என்ற வார்த்தைக்கு கிரேக்க ஸ்கினு என்ற வார்த்தை தான் அந்த கிரேக்கில் பயன்படுத்தியிருக்குது. இந்த ஸ்கின் அப்படின்ற வார்த்தை இங்கிருந்து தான் வந்திருக்கு. ஸோ we derive the word skin from skinu. இந்த ஸ்கினு இந்த வார்த்தை என்ன அர்த்தத்துக்கு அப்படின்னா, தற்காலிகமாக போடப்படுகிற கூடாரம் என்று அர்த்தம். அதாவது நமக்கு கூட சரி, இந்த சரீரம் தற்காலிகமாக போடப்பட்டிருக்கிற கூடாரத்துக்கு ஒப்பிடப்பட்டது. ஸ்கின் இஸ் ஜஸ்ட் a temporary tent. அப்போ யோவான் சொல்லும் பொழுது, இயேசு நிரந்தரமாக இங்கே இருக்கிறதுக்கு இப்போ வரலப்பா, தற்காலிகமாக ஒரு கூடாரம் போடுகிறது போல அந்த வார்த்தை மாம்சமாகி வந்திருக்கிறது. தேவஜனமே, நமக்கும் மரண வீடுகளில் இதை பார்ப்போம். இந்த கூடாரத்தை எப்போ வேண்டாலும் கர்த்தர் என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம், எப்போ வேணால் எடுத்துக்கொள்ளலாம். அது வேதம் சொல்லுகிறது. Now we are living in this world with flesh, and this flesh, this skin is just like a tent that is very temporary. This is not permanent. நம்முடைய குடியிருப்பு இங்கே இல்லை, நிரந்தர வீடு இது இல்லை. நாம் நித்தியமாய் பரலோகத்தில் கர்த்தரோடு கூட வாழ்வோம். We will be eternally there, our permanent residence in heavens. தேவஜனமே, it became flesh. அந்த became flesh என்ற வார்த்தை மிக அழுத்தமாய் நமக்கு காண்பிக்கிறது. இயேசு தற்காலிகமாக என்ன செய்யப்படுகிறார், கூடாரம் போடப்பட்டது போல நம்முடைய நடுவில் வாசம் பண்ணினார். இந்த அதிகாரம் பல விதங்கள் சொல்லியிருந்தோம். இன்னொரு முக்கியமான விஷயத்தை I want to share another important thing. 4 வித்தியாசமான மனிதர்கள் இயேசுவிடத்தில் எப்படி வந்தார்கள்? 4 different people who came to Christ. How did they come? 40ஆம் வசனம் 41 42 பார்த்தீங்கன்னா, யோவான் ஸ்நானகன் இயேசுவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டு அவரை பற்றி பிரசங்கம் பண்ணினான். இதோ நமக்காக அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி ஒருவர் வந்திருக்கிறார் என்று அவன் இயேசுவை பற்றி பிரசங்கம் செய்தபோது அந்த பிரசங்கத்தை கேட்ட அந்திரேயா இயேசுவுக்கு பின்பாக போனான். So our preachings are helpful in our lives so that we would go near Christ.
இன்றைக்கி சபைகளில் ஏன் பிரசங்கம் செய்கிறாங்க தெரியுமா? பிரசங்கங்கள் ஏன் சபைக்கு செய்யப்படுகிறது தெரியுமா? பிரசங்கங்கள் எதுக்கு சபைகள் இருக்கிறது என்று சொன்னால், உங்களுக்கும் எனக்கும் நமக்கு ஒரு வழி உண்டு. இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படியாகிலும் நாம் நெருங்கிவிட வேண்டும் என்று சொல்லிதான் சபைகளில் போதகர்கள் எல்லாம் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். we listen to preachings and to sermons just because, not to go near to that preacher, but to go near Jesus Christ. ரெண்டாவது மனிதர் சீமோன் பேதுரு. 41-42 பார்த்தீங்கன்னா, இந்த அந்திரேயாவுடைய சகோதரன் தான் இந்த சீமோன். இந்த சீமோனுக்கு அந்திரேயா சாட்சி சொல்கிறார். Simon Peter comes to Jesus, as how John says, listening and hearing about Jesus Christ, the testimony about Jesus Christ. அப்போ நீங்களும் நானும் சாட்சி சொல்லும்போது கூட அநேகர் கிறிஸ்துவின் பக்கமாய் வரலாம். சாட்சி சொல்கிறோமா? ஆண்டவரை பற்றி, ஆண்டவருடைய வாழ்க்கை என்ன செய்தான்ற சாட்சி சொல்கிறோமா? எல்லாருமே பிரசங்கம் பண்ண அவசியம் கிடையாது. சபைகளில், குடும்பத்தில், குடும்ப ஜபத்தில், ஜப கூட்டங்களில், ஜப குழுக்களில் சாட்சி சொல்கிறோமா? உங்கள் சாட்சி என்ன செய்ய வேண்டும்? உங்களை மகிமைப்படுத்தக்கூடாது. உங்கள் சாட்சி அநேகரை இயேசு கிறிஸ்துவுக்கு கொண்டு வரணும், இயேசு கிறிஸ்துக்கிட்ட கொண்டு வரணும். மூன்றாவது பிலிப்பை பார்க்குறோம். 43-44 பார்த்தீங்கன்னா, பிலிப்பை கர்த்தர் கண்டு என்ன செய்கிறாரு? நீ எனக்கு பின் சென்று வா என்று சொல்லி டைரக்டாக அவர் கொடுக்குறார் வார்த்தையை. For some people God directly speaks to them. டைரக்ட்லி அந்த மூன்றாவது மனிதன்கிட்ட பேசுகிறார். நான்காவது ஒரு மனிதன் உண்டு, நாத்தான்வேல். 45-51 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நாத்தான்வேல் பிலிப்பு மூலமாக பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு அவன் சொல்லி, நீ என்ன செய், நீ பார் என்று சொல்லி அவன் சொல்லி 46 சொல்லிது. இயேசு கிறிஸ்து நாத்தான்வேல் வருது கண்டு அவர் பேசுகிறார். நீ எங்கே பார்த்தா, நீ அத்தி மரத்தில் இருக்கிற போதே நான் ஒன்று பார்த்துட்டுப்பா அப்படி சொல்லு. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அண்டர் த ஃபிக் ட்ரீ. அந்த நாட்களில் Pharisees and rabbis used the fig tree under, they were teaching many people about the law. நியாயப்பிரமாணத்தை, மோசே மூலமாக கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தை அவர்கள் கற்பிக்க, போதிக்க என்ன செய்வாங்கன்னா, அத்திமரத்தின் கீழே அவங்க போதிப்பாங்களாம். அப்போ அந்த போதனையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாத்தான்வேலை கர்த்தர் அன்றே கண்டார். நீ என்னை அறிந்து, அப்போ நாத்தான்வேலுக்கு கர்த்தர் இன்டைரக்டாக பேசுகிற, நீ என்னை அறிந்து கொள்ளணும்னா யூ கம் டைரக்ட்லி டு மீ. I will reveal myself to you. We don't need rabbis and Pharisees to make us understand about the law that talks about Jesus. தேவஜனமே, நாத்தான்வேலுக்கு டைரக்டாக என்ன செய்ய தெரியுமா? How did Nathaniel come to Christ? He had a personal encounter with Christ. அந்த தனிப்பட்ட முறையில் தேவனை சந்திக்கிற அந்த சந்திப்பு, சம்பாஷணை, அந்த தொடுதல். நான்காவது ஒரு மெத்தடை கர்த்தர் காண்பிக்கிறார். Any man can come to Christ when he has a personal encounter with Jesus. இயேசுவனோடு கூட தனித்து அவனுக்கென்று ஒரு பர்சனலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், தனிப்பட்ட ஒரு அனுபவம், தனிப்பட்ட முறையில் இருக்கிற அனுபவம். இன்றைக்கு நமக்கு தனிப்பட்ட முறையில் அனுபவம் இருக்கா? Do we have a personal relationship, an encounter with Jesus Christ? இன்றைக்கு நம்ம அர்ப்பணிப்போம். இதை கேட்டுக்கொண்டிருக்கோம். ஒருவேளை அர்ப்பணிக்க விரும்புகிறீர்கள் என்றால், இன்றைக்கு இயேசு உங்களை சந்திக்கவும், உங்களை தொடவும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்து போனதை கொடுக்கவும், இன்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்படவும், இந்த பாவத்திலிருந்து மீட்கப்படவும் தேவன் நமக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்டு நாம் இந்த உலகத்தில் பாவ மன்னிப்பை அடைந்து அவருக்கு பிள்ளையாக மாறி அவரோடு கூட வாழ கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இந்த யோவான் 1 பார்க்கும்போது, கிறிஸ்து நமக்காக வந்து அவர் நம்முடைய நடுவில் வாசம் செய்கிறவராக இருந்தார். அவரிடத்தில் வந்த 4 பேரை பார்க்கிறோம். நாம் இன்றைக்கு அவரிடத்தில் வந்தோம் என்றதை யோசித்து பார்க்கணும். நம்ம மூலமாக யாராகிலும் அவரிடத்தில் வருகிறார்களா என்பதையும் யோசிக்க பார்க்க வேண்டும். When did we come to Christ? And when will we bring people to Christ? Let's examine our lives. நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்தால் கர்த்தர் நிச்சயமாக நம்மோடு கூட பேசுவார். தொடர்ந்து இந்த யோவான் சுவிசேஷத்தை நாம் படிக்க நம்ம அர்ப்பணிப்போம். We're going to study more about John chapter wise through this online Bible study. இந்த வேத பாடங்களை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை பிரசன்னமாக்கி நம்மை விடுதலை ஆக்குவார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தை உண்மைதான். சத்தியத்தை அறிந்து கொள்ள
நம்மை அர்ப்பணிப்போம். இந்த சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். இந்த சத்தியத்தை அறிந்திருக்கிற நமக்கு விடுதலை உண்டு, மீட்பு உண்டு, ரட்சிப்பு உண்டு, சுதந்திரமும் உண்டு. தொடர்ந்து இந்த 21 அதிகாரங்களையும் படிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.